காலை 9 மணிக்குள் காலை உணவை சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். பசித்தால் தான் சாப்பிட வேண்டும் என்றும் சொல்லுகின்றீர்கள். 9 மணிக்குள் சாப்பிடுவதில் என்ன நன்மை இருக்கின்றது? பசி இல்லாமலும் சாப்பிடலாமா? தெளிவுபடுத்துங்கள். அக்குபங்சர் மருத்துவத்தில் உடல் உறுப்பு கடிகாரம்னு ஒரு புரிதல் இருக்குது. அதில் ஒரு நாளோட 24 மணி நேரத்தை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான 12 உறுப்புகளுக்கு தலா 2 மணி நேரம் ஒதுக்கி பிரிக்கிறாங்க. ஒரு உறுப்புக்கான அந்த 2 மணி நேரத்தில் அந்த உறுப்பு அதிக சக்தியோடு இயங்கும் அப்படிங்கிறது தான் உடல் உறுப்பு கடிகாரத்தின் மூலமாக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. உதாரணத்துக்கு நம்ம வயிறுக்கான சிறப்பு நேரமாக சொல்லப்படுறது காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் வயிறு ஒரு நாளோட மற்ற நேரங்களை காட்டிலும் அதிகமான சக்தியோடு இயங்க முடியும். அதாவது வயிறு அதோட ஜீரண வேலையை ஒரு நாளோட மற்ற நேரங்களை விட அதோட சிறப்பு நேரமாக இருக்கக்கூடிய அந்த 7 to 9 ரொம்பவும் சிறப்பாக செய்ய முடியும். அதனால் நம்ம காலை உணவை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது அந்த நேரத்தில் முறையான பசி உணர்வு வரணும். பசிக்காமல் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஆனால் காலையில் இந்த டீ காஃபி சாப்பிடாமல் இருந்தாலே அந்த நேரத்தில் கண்டிப்பாக நல்ல பசி வரும். அதோட முந்தைய நாள் நம்ம இரவு உணவையுமே நம்ம சீக்கிரமாக சாப்பிட்ருந்துருக்கணும். அதே போல் நம்ம தூக்கமும் நல்லபடியாக இருந்திருக்கணும் முந்தைய நாள். இந்த மாதிரி காலை நேர பசி உணர்வை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் நிறையவே இருக்குது. காலை நேரத்தில் முறையான பசி உணர்வு வரலைன்னாலே நம்ம ஜீரணத்தில் நம்ம வாழ்வியலில் ஏதோ ஒரு குறைபாட்டை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை கண்டுபிடிச்சி திருத்திக்கணும். வயிறோட சிறப்பு நேரத்தில் காலையில் உருவாகி இருக்கிற அந்த அழகான தரமான ஜீரண அக்னியை எந்த பெரிய நன்மையையும் நமக்கு தர முடியாத பாலும் சர்க்கரையும் கலந்த வயிற்றில் அமிலத்தன்மையை அதிகப்படுத்தி வயிறை மந்தமாக்கக்கூடிய அந்த டீ காஃபியை ஜீரணிக்கிறதுக்கு விரயமாக்கிடாமல் நல்ல சத்துள்ள உணவை சாப்பிட்டு அதை நல்லபடியாக ஜீரணிக்க வச்சு நிறைய தரமான ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கலாம் தானே. இது யாருக்கு ரொம்ப முக்கியமான தகவல்னா, காலையில் காஃபி டீயை மட்டும் குடிச்சிட்டு 9-10 மணிக்கு மேலே காலை சாப்பாடை சாப்பிட்றவங்களுக்கு. வயிறோட சிறப்பு நேரத்தில் காலை உணவை சாப்பிட்றதுக்கும் அதோட ஜீரணத்துக்கும், அதை தாண்டி காலை உணவை சாப்பிட்டு அது ஜீரணமாகிறதுக்கும் கண்டிப்பாக வேறுபாட்டை நாம் உணர முடியும். கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்க, உடல் பருமன் இருக்கிறவங்க, காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கமாக வருதுன்னு சொல்கிறவங்க இந்த புரிதலை முக்கியமாக வச்சுக்கிட்டு அதை கடைப்பிடிக்கணும். வயிறோட சிறப்பு நேரத்தில் காலை உணவு நல்லபடியாக ஜீரணமாயிட்டாலே மதிய உணவுக்கும் இரவு உணவுக்குமான முறையான பசி உணர்வு சரியான நேரத்தில் வரும். அந்த ஜீரணங்களும் நல்லபடியாக நடக்கும்.